இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறாக போற்றக்கூடிய இந்த அற்புதமான உன்னதமான நாளிலே இந்த வாரத்தில் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இந்த வாரம் இனிய வாரமாக அமைய என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இயேசுவின் உயிர்ப்பில் நாம் புது பிறப்பு அடைந்துள்ளோம் என்று இயேசுவை 3 முறை மறுதலித்த பேதுரு எவ்வாறு கூற முடிந்தது? இயேசுவின் உயிர்ப்பின் வல்லமை நம்பிக்கையாளர்களின் உடல் முறையில் புது பிறப்பு கொடுக்காது, ஆனால் உள்ளத்திலும் புது பிறப்பு புது கண்ணோட்டமும் கொடுக்கின்றது. பேதுருவின் உள்ளத்தில் இயேசுவை சார்ந்தவன் என்பதால் அச்சம் நீங்கியது, துணிவு பிறந்தது. தோமா கூட அவன் நம்பிக்கையில் தனித்திருந்தார். ஆனால் உயிர்த்த இயேசுவை கண்டதும் ஐயம் தவிர்த்து அனைவரோடும் ஐக்கியமானார். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு வரை சீடர்களின் சீடத்துவமானது இயேசுவுக்கும் அவர்களுக்குமான தனி தொடர்பாக இருந்தாலும் அவரது உயிர்ப்புக்கு பின் மாற்றம் கண்டது. இயேசுவோடு தனி தொடர்பு வைத்திருந்த அனைவரும் பிறரோடு தொடர்பு கொள்ள துணிந்தனர். இதுவே தொடக்க கால திருஅவையின் தனித்துவம். இதுவே அவர்கள் இயேசுவின் உயிர்ப்பில் அனுபவித்த புது பிறப்பு. நம் காலத்திலும் இயேசுவின் உயிர்ப்பில் அவர்கள் அனுபவித்த புது வாழ்வை வாழ முடியுமா? பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய முதல் 2 மற்றும் நற்செய்தியில ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு கொடுக்கின்றது. உறவோடு, புது சந்தோஷத்தோடு, புது மகிழ்வோடு, புதிய ஆனந்தத்தோடு, புதிய நிறைவோடு, புதிய திருப்தியோடு, புதிய சுவாரஸ்யத்தோடு வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி. அன்று சீடருக்கு காட்சி கொடுத்த அதே தேவன் 3 முறை காட்சி கொடுத்தார். இதோ தோமா கூட சந்தேகப்பட்டவர், நம்பிக்கை கொண்டார். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அன்றாட பயணத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள், போராட்டங்கள், சவால்கள், கேள்விகள் அத்தனையும் தவிர்த்து உண்மையில் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.